அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ 100 வயசு வரையும் சந்தோஷமா வாழணும்ப்பா. சரிங்கம்மா. பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அன்பு, அடுத்த வருஷம் உன் பிறந்தநாள் வரும்போது உன் மனைவியோட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். போங்கப்பா, எப்போ பார்த்தாலும் கல்யாணத்தை பற்றியே பேசுகிறீங்க. கல்யாணம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்க முடியாதா? ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. எனக்கு கல்யாணம்மா, கனவுல கண்ட தேவதை கிடைச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன். பார்க்கலாம். பாத்து போயா. நான்சென்ஸ். சாரி கூட சொல்லாம போறான் பார். இவன் எங்கேயாவது போய் விழதாங்க போறான். சரி வாங்க போலாம். அம்மா, அக்கா, அந்த ஆள் கீழே விழுந்துட்டான் பாத்தியா? இப்படிதாக்கா வேணும். நம்மள இடிச்சிட்டு போனான்ல, கையும் காலும் உடையிட்டோம். சிச்சோ பாவண்டி, வாங்கடி போய் பார்க்கலாம். சிச்சோ கவிதா, என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குடி. அக்கா, இந்த ஆள் போயிடுச்சு போல இருக்குக்கா. போலீஸ் தெரிஞ்ச பிரச்சனையா இருண்டி, வாங்கடி போலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட. அப்பா, தேவதை தேவதை. ஏய், என்னடி இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? அக்கா, கீழே விழுந்ததுல இன்னும் ஆயிடுச்சு போல இருக்குக்கா. போலீஸ் பார்த்தா பிரச்சனையா இருண்டி, வாங்கடி போலாம். ஏ பாண்டி, ஏந்தர்றா. சோம்பேர் நாய் படுத்தே கிடக்குற, மணி 9 ஆச்சு, ஏந்தர்றா. இருறா வாரேன், இருறா வாரேன். உனக்கு லூசு கீஸ் பிடிச்சிச்சாமா? ஆமாண்டா, எனக்கு லூசு தான்டா பிடிச்சிருக்கு. உனக்கு வடிச்சு கொட்டுறேன் பாரு, எனக்கு லூசு தான் பிடிக்கும். புரிஞ்சுதா? ஏந்திரிடா ஃபர்ஸ்ட். 4 வீடு பத்த இருந்துச்சாந்து நான் உனக்கு வீட்டுல நான் காசு வைக்க நீ எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடுறியாடா. போய் வேலையே பாருடா. அட விடுமா, இப்பதாம்மா நான் உனக்கு பணம் கொடுக்கல. நம்ம தொழில இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கலமா, சம்பாதிக்கவே முடிய மாட்டேதுமா. நம்ம அந்த வேலையை விட்டுறலாமே. ஐயோ அம்மா, நம்ம தொழில விட்டுட்டோம்னா சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க வந்துடும். நீ காலத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு தொழில மாத்திக்கோ. வண்டி திருடுறது, இந்த செயின் திருடுறது, இதெல்லாம் மறந்துரு, இதெல்லாம் விட்டுரு. நம்மளுக்கு அது வேண்டாம். அம்மா அப்புறம் நம்ம சீக்கிரம் ஒரு பணக்காரங்கள ஆகணும்டா. காரு, பங்களா, தோட்டம், துறவு எல்லாத்தையும் வாங்கி நம்ம சீக்கிரம் ஒரு பெரிய பணக்காரங்கள ஆகி ஓன்னு இருக்கணும்டா. அம்மா ரொம்ப ஆசைப்படாம, அதெல்லாம் நம்ம கனவுலதான் அனுபவிக்கணும். நம்ம சொகுசா வாழண்டா. அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளுடா. பெரிய பணக்கார பொண்ணா புடிச்சு வளைச்சு போடுறா, நம்ம செட்டில் ஆயிரலாம். அம்மா ஐடியா ரொம்ப சூப்பர்மா. நல்லா இருக்கா மாப்பிள்ள? என்னங்க மச்சான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே மாப்பிள்ள? ஆமாங்க மச்சான். மாப்பிள்ள, வெளியெல்லாம் பொண்ணு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த பொண்ணுங்களே ஒன்று கட்டிக்க வேண்டியதானே? அட போங்க மச்சான். என்னப்பா போங்க மச்சாங்கிறீங்க? நல்லா இருக்குல்ல காயத்ரி? காயத்ரி, அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. அப்பா, மாமாவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாமா? நல்லா இருக்குல்ல? சரிப்பா. கவிதா, பா, மாமாவை கட்டிக்கிறியா?
நல்லா இருக்குல்ல? சரிப்பா. நல்லா இருக்கு மாமா. ம். இன்னொரு தடவை போடுங்க பார்க்கலாம். மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான். எங்கள் பொண்ணுங்க 2 உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி. உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. ஏங்க மச்சான் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நான் வந்து பிஸ்னஸ்னு மலேசியாவில் இத்தனை நாளாக காலத்தை ஓட்டியாச்சு. இனி நான் கல்யாணமெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லைங்க மச்சான். என் பிள்ளைங்க மாதிரி நான் வளர்த்திட்டேன். இவங்களையெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணுற ஆசையும் இல்லை, எனக்கு கல்யாணமும் வேண்டாம். சரி, கடைசி காலத்தில் யார் ஒன்று பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் இருக்கீங்களா மச்சான்? நீங்கள் இருக்கீங்க, எங்கள் அக்கா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்குது, இனி பேர குழந்தை வரும். அதோட என் காலத்தை ஓட்டிடுவோம் மச்சான். அவர் கிடக்குறாரு, நீ வாப்பா சாப்பிட. பாரா மரகதம் கவலைய. மாமா, நீங்க எங்க அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்குலாம் செட் ஆக மாட்டேன். ஏன்? நீங்க எனக்கு கொடுத்த gift எல்லாம் திரும்ப வாங்கிடுவீங்களா? பாரா கவிதா கவலைய பாரா. ஐயோ அடி வாயாடி, நகை கேக் கிஃப்ட்டுக்கெல்லாம் ஆசைப்படாதடி, இதெல்லாம் ஆபத்தில் முடிஞ்சிடும். அதெல்லாம் வாங்க மாட்டோமா? அதெல்லாம் நான் நிறைய மலேசியாவில் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு தான். அதெல்லாம் நிறைய இருக்குது. மாமானா மாமா தான். ஓகே. மாமா நீங்க எப்போ எங்களுக்கு தான் சப்போர்ட். ஐ லைக் யூ மாமா. மாமா, ஐ எம் ஆல்சோ லைக் யூ மாமா. தேங்க்யூ. ஹலோ. ஹாய் கவிதா. ஸ்வீட் நேம். ஸ்டூபிட், ஃபோனை கட் பண்றா. எப்படிங்க கட் பண்ண மனசு வரும்? உங்க குரலை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏ ராஸ்கல், ஃபோனை வைக்கிறியா இல்லையா? ஓகே டார்லிங், நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? இன்ன வரைக்கும் நீ ஃபோன்ல பேசினதே அதிகம். நீ மட்டும் நேர்ல வந்த. வெயிட். ஒரு gift ஒன்னு தரப்போற, வாங்கிட்டு நீங்க கட் பண்ணிருங்க. பை டார்லிங். அவன் மட்டும் என் கையில வசமா மாட்டட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் அவனை. நம்ம வலையில இப்போ ஒரு புது கிளி ஒன்று சிக்கிருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? என்ன விஷயம்? தெரியல என்ன, அன்னைக்கு என்னை பார்த்தீங்கல்ல? ஓ, அந்தாளா? தேவத, கனவு கண்ணி, அப்படி இப்படின்னு மென்டல் மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, அவங்க? ஆமா ஆமா. ஐயோ, நில்லுங்க தேவதை, நில்லுங்க. என்னங்க கொஞ்சம் பேசணும். ஹலோ மிஸ்டர், நானும் 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு என்ன சும்மா ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ம். ப்ளீஸ். என்ன பேசணும்? ஏதோ அன்னைக்கு நீங்க கீழே விழுந்து கிடந்தீங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்காக சும்மா ஃபாலோ பண்ணி என்னை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? எதுக்கு? நான் உங்களை திட்டினதுக்கா? இல்லைங்க, நீங்கள் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான், அதை சொல்ல தான் வந்தேன். சரி சொல்லிட்டேல, இனிமேல் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஓகேவா? ஹலோ நில்லுங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. என்னென்ன கல்யாணமா? உங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டதுல மண்டையில் ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் நல்லா டாக்டரா பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். எனக்கு கல்யாணம் நடந்தால் அது உங்கள் கூட தான். எங்கள் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க, இனிமேல் உங்கள் சம்மதம் தான். இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது என் அம்மா அப்பா, என் மலேசியா மாமா தான். அவங்க பார்த்து யார் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க முடிவு தான் ஏன் முடிவு. சும்மா இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்றது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது, இந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. வேற வேலை இருந்தா போய் பாருங்க. குட் பை. ஏங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஏங்க ஓகே பாய். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புதூருக்கு எப்படி போகணும்? ஏன்னா அங்க ஒருத்தர் நான் பார்க்கணும். பேர் கூட ஏதோ ஒரு இது எப்படிங்க? ஓகே, நீங்க பாருங்க. ஐயோ, அந்த பர்சன் அந்த பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேனே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துருந்தேன். அடக்கடவுளே, பர்ஸை தானே மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான், இப்ப பார்சலே விட்டுட்டு போறானே. இந்த பார்சலை இப்ப என்ன பண்றது? ஹலோ. ஹாய் கவிதா டார்லிங். ஏய், யாடா நீ? நான் ஒன்றும் கவிதாலாம் இல்லை, ராங் நம்பர். ஃபோனை நோ வைடா. நான் சரியான நம்பர் தான் கூப்பிட்டுருக்கேன். நீ போட்டிருக்க பிங்க் கலர் டாப்பும் பிளாக் கலர் பேண்ட் அருமையா இருக்கு. ஏ பொறுக்கி, யாடா நீ? இப்போ மட்டும் நீ கையில் கிடச்சேன்னு வையே, நடக்கிறதே வேறடா. கூல் டவுன் மேடம். இப்ப கொடுத்த பார்சல் எப்படி
எப்படி இருக்கு? ஏய், இப்ப நீ பைக்ல வந்தவனா பேசுற? அதே ஸ்பாட் பாய் தான். நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்கு? உன் அழகுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டுமா. தேங்க்ஸ்பா. ஆமா, உன் பேர் என்ன? பாண்டியன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். ஐ லவ் யூ டார்லிங். நம்ம திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? நாளைக்கு நான் அம்மன் கோயிலுக்கு வருவேன். அங்க வாடா பார்க்கலாம். ஓகே, பை செல்லம். பைடா. Kia, kia, kia,
இரு வரேன். ஏ கவிதா, எங்கடி போன? காயத்ரி அம்மா, காயத்ரி, ஏம்மா என்னாச்சு? வேலைக்கு போகாம இப்படி உட்காந்துட்ட? அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வர வழியில தினமும் என்னை ஒருத்தர் டார்ச்சர் பண்றான். அப்படியா? யாரும்மா அவ? தெரியாதனமா ஒரு நாள் அவன் ஆக்சிடென்ட்டாக இருக்கும்போது அவனை காப்பாற்ற போனேன். அன்னையிலேருந்து என்னை சும்மா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்ப்பா. என்னால் நீ முடியல. ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் நாளைக்கு மலேசி மாமா வந்து கூடவே வந்து அவனை பார்க்குறோம். ம், ஓகேவா? தைரியமா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஏன் கவலைப்படுற? ஆ, சரியா? சரிப்பா. ம். என்னங்க மச்சான்? ஒரு பிரச்சனை மாப்பிள்ள. என்ன பிரச்சனைங்க மச்சான்? எவனோ ரோட்டில் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானாமா. என்ன பண்ணுறானாமா? அதான் எவனோ போக வர நின்றுட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கானாமா. நாளைக்கு போய் நம்ம கேட்டுட்டு வரலாமா? கண்டிப்பாக கேட்கலாங்க மச்சான். இது முதல்ல என்னன்னு பார்க்குறதா நல்லது. இது சும்மா விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவனை வார்னிங் பண்ணி பார்ப்போம். ஓகே. அவன் ஒத்து வரலன்னு வைங்க மச்சான், ம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன் டெல்லாம் உட்காந்துருக்க? எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போ. தைரியமா இரு. அச்சோ, இவன் எதுக்கு இங்க வந்தா? அக்கட்ட சொல்லணும். வணக்கங்க, என் பேர் செல்வம். இது என் மனைவி செல்வி. வணக்கம். இது என் ஒரே அன்பு மகன் அன்பு. நாங்கள் பேலமேட்டிலிருந்து வந்திருக்கிறோம். சொந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கோம்னு சொன்னால், என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இதுல யாருங்க உங்க பொண்ணு காயத்ரி? இவங்க தாங்க காயத்ரி. இங்கே பாருங்க, சுற்றி வளைச்சு பேசுறதுனால ஒன்றாக போகிறது இல்லைங்க. என் பையன் உங்கள் பொண்ணை பார்த்து ரோட்டில் பார்த்து சந்தித்து பேசியிருக்காங்க. 2 பேர்த்துக்கு பிடிச்சி போச்சு. என்னன்னு கேட்டா, கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக இருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னங்க மச்சான்? என்னங்க மச்சான், இவ்வளோ டீசெண்டாக வந்து குடும்பத்தோட பொண்ணு கேட்குறாங்க. இதை விட ஒரு நல்ல சம்மந்தம் காயத்ரிக்கு கிடைக்குமான்னு தெரில. என்னங்க மச்சான் சொல்கிறீங்க? நான் எப்போ மாப்பிள்ள தனியாக முடிவு எடுத்திருக்கிறேன். மரகதம், நான் இன்னைக்கு தனியா முடிவு எடுத்திருக்கேன். எல்லாம் தம்பி தானுங்க. ஏன் தம்பி? என்னங்கக்கா இப்படி சொல்லிட்டீங்க? சரிங்கக்கா, எல்லாத்துக்கும் சம்மதம்னா அடுத்த மாதமே ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து தேதி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் உங்க சம்மதம் சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணு இன்னும் ஒரு முடிவு சொல்லல. நான் என்னோட முடிவை நேத்தே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கிட்டே கேட்டுக்கோங்க. என் கல்யாணத்தை பொறுத்தவரையிலையும் முடிவு எடுக்க வேண்டியது என் அம்மா அப்பா, என் மலேசியா மாமா தான். அவங்க பார்த்து யார் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க முடிவு தான் ஏன் முடிவு. சும்மா இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது, இந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. அன்பு சிம்மராசி மக நட்சத்திரம். வச்சுக்கோங்க. நீயே வச்சு விடு. ம். ஏங்க, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொல்கிறேன்? ஏங்க, அது பார்க்க நம்ம கவிதா மாதிரி இருக்குங்க. அப்படியா? நல்லா பாரு. ஆமாங்க. ஆமாம், நம்ம கவிதா தான். என்னங்க இப்படி போயிட்டு இருக்கா? கீழே இறங்கு பார்ப்போம். முதல்ல அவளுக்கு ஃபோன் போடு. என்னங்க என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது?
சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்கலாம். ஏ கவிதா, ஏ கவிதா, ஏ கவிதா, ஏ கவிதா நில்லு. ஏ கவிதா, ஏ கவிதா நில்லு, நில்லு கவிதா. மரகதம், காயத்ரிக்கு மாப்பிள்ளை அமைஞ்ச மாதிரி நம்ம பிள்ளை கவிதாக்கும் அமைஞ்சிட்டா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஆமாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்ல இடமா அமையும். இல்லை அம்மா, நடக்க இடத்துல நடக்கும். அம்மா 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 ஏமா ஏன் காயத்ரி. இப்படி அழுற? மானமே போச்சுமா. என்னமாச்சு? மாப்பிள்ளை ஏய், என்னங்க மாப்பிள்ளை? ஏன்டி அழுற? என்னன்னு என்ன சொன்னா மாப்பிள்ளையாச்சு? தெரியும். அது வந்து அம்மா சொல்லுடி. கவிதா கவிதா கவிதாக்கு கவிதா. என்னாச்சு? கவிதா இவங்க கூட பைக்ல போயிட்டு இருக்காமா. ஐயோ, என்ன? கட்டி பிடிச்சு போயிட்டு இருக்காமா. பார்த்து மானமே ஐயோ. போச்சுமா. என்னங்க? என்ன மாப்பிள்ள இப்படி நீ- சொல்றா? நீ நேர்ல பாத்தியா? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீங்களும் பாத்தீங்க? ஆமாங்க மாப்பிள்ளைய பார்த்தோம் பார்த்தாரு கேளுங்க. ஐயோ, அது ஆமாங்க பாவம் அவள. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? பார்த்தோம்மா, 2 பேருமே பார்த்தோம். அது நம்ம கவிதா தான். ஐயோ, எங்க மானமே போச்சு. எனக்கு நம்பிக்கை வரல. உண்மையாக பார்த்தோம்மா. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும். மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க நானும் மாப்பிள்ளை? பார்த்தேன் மச்சான். என்ன தம்பி நானும் சொல்ற? பார்த்தேன். கேவலமான விஷயத்தை நானும் பார்த்தேன். ஐயோ, இப்படி எங்க பண்ணிட்டாலே மானமே பாவி போச்சே. புள்ள. தைரியமா இருங்க மச்சான். மச்சான் தைரியமா இருங்க. அழாதப்பா. யாரும் அழுகாதீங்க. அம்மா, இந்த விஷயத்தை நான் சொல்லுமா. பாத்துக்கிறேன். தயவு செய்து யாரும் அழுகாதீங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். தயவு செய்து அழுகாதீங்க மச்சான். ஏய் கவிதா, அக்கா பேசாம இரு. யாரும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏ கவிதா, எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன். எங்க வெளியே போயிட்டு வர? யார் கூட வெளியே போயிட்டு வர? என் பாய் ஃப்ரெண்ட் கூட. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட்னா மை லவர். லவ்வரா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆ, லவ்வரா? லவ்வருங்கிற அவன் பேர் என்ன? பாண்டி. எங்க இருக்கான்? தெரியாது. அவங்க அம்மா அப்பா? தெரியாது. அவன் வீடு? தெரியாது. எங்க வேலைக்கு போறான்னாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அவனை மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாம உனக்கு லவ்வா? யா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஆ? கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. அக்காவுக்கு மட்டும் லவ் பண்றவர் கல்யாணம் பண்ணி வைக்கலையா? ஏன் எனக்கு பண்ண மாட்டீங்களா? அவ எப்படி வந்தா? எப்படி அவ ஃபேமிலியோட கூட்டு வந்து முறைப்படி கேட்டா? அந்த மாதிரி நீ போய் உன் வாழ வர சொல்லு, கேட்க சொல்லு பார்க்கலாம். முதல்ல அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா அப்பா கூட்டிகிட்டு வர சொல்லு. நீ ரோட்டில் கண்டபடி கேவலமாக கட்டி பிடிச்சி போவ, பார்க்குறவன்லாம் காரி துப்புறக்கா? ஆ, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி சீரழிச்சிட்டு வந்து நிற்கிற. இதெல்லாம் நல்லா இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணன்னு சொல்றீங்க? அவங்க அம்மா அப்பா தானே கூட்டிட்டு வரணும். நான் கூட்டிட்டு வரேன். கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நீ கூட்டிகிட்டு வா பார்க்கலாம். முதல்ல வராங்களான்னு பாரு. நான் கூட்டிட்டு வரேன். சேலஞ்ச். வா. அம்மா, என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறா? என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? தம்பி, மாப்பிள்ளை மச்சான் தைரியமாக இருக்கு மச்சான். இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அக்கா, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்க்கா. நாளைக்கே அவன் வீட்டுக்கு போய் அவன் யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு நல்ல முடிவாக வந்து சொல்கிறேங்க்கா. தைரியமாக இருங்க. மச்சானை பத்திரமா பார்த்துங்க, நான் வந்துடுறேன். சார், இங்கே பாண்டியன் வீடு. பாண்டியனா? அவன் ஒரு மாதிரியான ஆளாச்சே சார், பார்த்து போலாங்க சார். அந்த வீடு தான். தேங்க்யூ சார். ம். ஹலோ ஹலோ, வீட்டில் யாருங்க? ஹலோ, வீட்டில் யாருங்க? காலங்காத்தாலே வந்துட்டானுங்க பாரு கழுத்த இருக்கிறதுக்கு. அம்மா, பாண்டியன் வீடு தாம்மா. நீங்க யாரு? நான் இருக்கட்டுமா? பாண்டியன் யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. பாண்டியன்ட்டு தாம்மா பேசணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லியா, நான் அப்புறமா சொல்றேன். பாண்டியனை வர சொல்லுமா, நான் பேசுகிறேன். முதல்ல யாருன்னு சொல்லி தொலையா, நான் அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் பொறுமையாக பேசுமா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுமா, ஒரு பொம்பளை மாதிரி பேசுமா. என்னை பார்த்தா பொம்பளையா தெரியலையா? இதுக்கு மேல நீனா மதியாரி கெட்டு போயிரும். கொஞ்சம் பாண்டியனை கூப்பிடுமா. போயா ஃபர்ஸ்ட் வெளியில. கொஞ்சம் பாண்டியனை கூப்பிடுமா. நான் அவர்கிட்ட தாம்மா பேசணும். தயவு மா. செஞ்சு அவர் கூப்பிடுமா. இவரு தானா? யாரும்மா இவரு? யாருன்னே தெரியல. பொம்பளையா ஆம்பளையான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. தினம் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தலா வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்து என்ன ஏதுன்னு பேசி துரத்தி விடு. சரிம்மா சரிம்மா. நீங்க தான் பாண்டியன்? ஆமா பாண்டியன் தான். உங்களை நீங்க தான் யார் பார்க்க சார்? வந்தேன். நான் தான் கவிதாவோட மாமா. ஓ, நீங்க தானா? கவிதா ஆமா. சொல்லியிருக்கா. இப்போ என்ன வேணும்? நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ நிறைய தடவை கவிதா கூட சுத்துறத. சரிங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. புள்ள எங்க விட்டு புள்ள, ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நடக்கிறதே வேற. நீ காணாம போயிருவ, சொல்லிட்டேன்.
நீ அந்த பிள்ளை மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு அதெல்லாம் நான் விளையாடுறதுக்கு எங்க பாத்துக்கிறேன். வீட்டு நீ பிள்ளை தான் வந்தவளே போயா. கிடைச்சா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல போயா இங்க. பாத்துக்கிறேன், சரி உன்னை வேணாம். பாத்துக்கிறேன். வந்துட்டான். பாரு உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னடா பாண்டி இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க? நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா? நீ என்னடா சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எப்படி எங்க அக்காவை அவங்க பேரண்ட்ஸ் பெரியவங்களோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி நீயும் உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து மறுபடியும் எங்க வீட்டில் பொண்ணு கேளு, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். எங்க அம்மா பணத்தாசை பிடிச்சவங்க. உங்க வீட்டில் இருக்கிற மொத்த நகையும் பணத்தை எடுத்துட்டு வா, எங்க அம்மாட்ட போய் காமிச்சா சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லாட்டினா என்ன நீ மறந்து. ஏ பாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ தாண்டா என் உலகம். உன்னை நம்புறேன்டா. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. அப்படியெல்லாம் நான் சொல்றது நீ செய்வில்ல. கண்டிப்பா செய்றேன்டா. ஐ லவ் யூடா செல்லம். என்னோட உசுறு நீ தான். நம்ம சேர்ந்து வாழ்வோம், ஜெயிப்போம். கவலைப்படாத. ம். என்னங்க மச்சான், மருந்து தம்பி, நம்ம மோசம் போயிட்டோம். நாங்க போனா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாடா. படிச்சு படிச்சு சொன்னேக்கா, அவ சொன்னா கேட்காம அவ தலையிலேயே அவ மண்ணை வாரி போட்டுட்டேலக்கா. இவர் வேற இப்படியே இருக்கிறாரு. மச்சான் 3 நாளா சாப்பிடல, தூங்கல. என்னங்க மச்சான் மச்சான் என்னங்க மச்சான் தைரியமா இருங்க மச்சான். வந்துருவாங்க மச்சான், நான் பாத்துக்கிறேங்க மச்சான். அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேங்க மச்சான். தைரியமா இருங்க மச்சான், ஒன்னாகாதுங்க மச்சான். தைரியமா இருங்க மச்சான். தம்பி, தயவுசெய்து நம்ம தைரியமா இருங்க குடும்ப மச்சான், நான் கௌரவம், பாத்துக்கிறேன். மான மரியாதை எல்லாமே போச்சேடா. தைரியமா இருக்கா மச்சான்? மச்சான் நீங்க உடம்பு இனிமே பாத்துக்கங்க மச்சான். வரவே மாட்டாளா? மாப்பிள்ள மச்சான் வருவா, கண்டிப்பா வருவா. ஆனா உயிரோட வரமாட்டா மாப்பிள்ள. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். ஏ பாண்டி, இதான் உன் வீடா? ஆமா, இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு 6-7 பங்களா இருக்கு. அதிக இடமெல்லாம் இருக்கு. எங்க அம்மா ரொம்ப பணக்காரங்க. வா உள்ள போய் பேசுவோம். அம்மா, வா பாண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. சரி, அப்புறம் எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். இந்த பொண்ணு யாரு? இவ பேர் கவிதாம்மா. இந்த பொண்ணுதாம்மா நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். இந்த பொண்ணுதாம்மா கல்யாணம் முடிக்க போறேன். என்னடா சொல்ற? ஏண்டா, நம்மளோட வசதி வாய்ப்பு என்ன? இந்த பொண்ணை போய் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போறேங்கிற? இவங்க கூட ரொம்ப வசதியான ஆள் தாம்மா. இங்க பாருங்க, ரொம்ப நகை, உங்களை நம்பி நகை பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. சரி பாத்தியாம்மா? சரிம்மா, போமா, உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. உள்ள போ. அத்தை, எங்க வீட்டில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, சொல்லாம வந்துட்டேன். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அத்தை. சரிம்மா, போலாமா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இப்படியே கிளம்புனா நல்லா இருக்குமா? வீட்டுக்குள்ள போமா, உள்ள போமா. ஐயோ, எங்க போச்சு? ஐயோ, நகையெல்லாம் காணோமே. ஐயோ, என் பொருளெல்லாம் போயிடுச்சே. அத்தை, பாண்டி, யாருங்க? எங்கம்மா அந்த அம்மா இல்லையா? அவங்க இல்லைங்க. ஆமா, நீ யார் புதுசா இங்க வந்திருக்க? பாண்டி கூட வந்தங்க. யார் அந்த பொறிக்கு பையனா? ஆ? அவெல்லாம் சுத்தம் மோசம்மா. இப்ப உன்னை ஏமாத்திட்டானா? அவங்க இப்படியே தான் ஊர் ஊரா போய் பொண்ணுங்களை பசங்களை ஏமாத்த வேண்டியது, எஸ்கேப் ஆயிடுவாங்க. சரி சரி, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இடத்த நீ காலி பண்ணிட்டு கிளம்புமா. சரி, பஸ் காசு இருக்கா? இல்லைங்க, எல்லாத்தையும் இந்தா, எடுத்துட்டு கிளம்பு போயிட்டாங்க. கிளம்பு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணு, காசை புடிமா. போமா, போ 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 போ, வெளியே போ. வந்துடுறாங்க காதல் கீதல்னு. என்ன வேடிக்கை பாக்குற? போமா. அம்மா, ஐயோ, அடி பாவி சண்டாளி, என்னடி இது கோலம்?
கவிதா எங்கடையே போன எங்களை விட்டுட்டு வா சொல்லடி என்னடி ஆச்சு வாமா வா உட்காரு ஏமா இப்படி பண்ணிட்ட அம்மா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. அப்பவே உங்க மாமா சொன்னார்ல இப்படி சீரழிஞ்சு போய் பார்த்துருக்கிறேடி. உங்க அப்பா மட்டும் இந்த கோலத்துல பார்த்தா ஊசரையே விட்டுருவாரு. அம்மா அப்பாவை கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா. ஏமா இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசாத. என்னைக்கு நீ விட்டு விட்டு போடு அண்டையில இருந்து உங்க அப்பா சாப்பிடாம தூங்காம படுத்த பிடிக்க ஆயிட்டாரு தெரியுமா? ஐயோ பாவி எல்லாம் என்னாலதான். ஐயோ நீ அழாதம்மா. ஆனதெல்லாம் ஆச்சு. இனிமே அப்பா பேச்சை கேட்டு நல்லபடியா இருமா. இனிமே மாமா என்ன சொல்றாங்களோ அப்பா என்ன சொல்றாங்களோ அதை பேச்சை கேட்டு தைரியமா இருக்கணும். இப்படியெல்லாம் ஆகக்கூடாது. காயத்ரி மா மா கவிதா அக்கா என்னடி ஆச்சு உனக்கு? எங்க போன? என்னடி இப்படி இருக்க? எனக்கு அப்பாவை பார்க்கணும்க்கா. நீ வா, அப்பா உள்ளதா இருக்காரு, பார்க்கலாமா? இல்லக்கா நீ போய் கூட்டிட்டு வா. அன்பு என்னம்மா என்னாச்சு? கவிதா தம்பி இங்க பாருப்பா எப்படி அப்பா கூட்டிட்டு வா. வந்துருக்காரு. ஏன் அழுகுறாங்க? என்ன விஷயம்? கவிதா என்னம்மா ஆச்சு? எங்கம்மா போயிருந்த எத்தனை நாளா? மாமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க மாமா. அப்பவே சொன்னேன்ல. கேட்டியா நீயே? மாமா அப்பாவை பார்க்கணும் மாமா. காயத்ரி இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன். காயத்ரி என்னம்மா இப்படி பண்ணிட்ட? பார்த்து வாங்க மெதுவா. பார்த்து மெதுவாங்க. பார்த்து வாங்க மெதுவா மெதுவா. பார்த்து வாங்க. பார்த்து பொறுமை பார்த்து வாங்க. பொறுமை. மச்சான் வரமாட்டான்னு சொன்னீங்களா மச்சான்? இப்ப வந்துட்டா பாத்தீங்களா? நம்ம புள்ள ஏமாத்த மாட்டான்னு அப்பவே சொன்னல மச்சான். நம்ம புள்ள அப்படி பண்ண மாட்டாங்க மச்சான். தைரியமா இருமா, என்னனாலும் பாத்துக்கலாமா? தைரியமா இருமா, எந்திரிமா, அப்பாவை பாருமா. மச்சான் நம்ம கவிதா வந்துட்டா பாருங்க மச்சான். கவிதா மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா எந்திரிங்க மாமா. மாமா மாமா கவிதா மாமா மச்சான் கவிதா அக்கா ரெண்டு பேரும் நம்மள விட்டு போயிட்டாங்க அக்கா. அக்கா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டாங்க அக்கா. எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வர முன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகரல்லவா. கவிதா வரமாட்டான்னு சொன்னீங்களே மச்சான், நீங்க போவீங்கன்னு சொல்லலையே மச்சான். இனி இவங்க ரெண்டு பேர்த்த நான் எப்படிங்க மச்சான் காப்பாத்த போறேன் மச்சான். கவிதா எங்க வீட்டோட ஆலமரமே சாஞ்சு கிடக்குங்க.
எங்கள் வீட்டு செடியில் பூத்த 2 பூவில் ஒரு பூவு பூஜைக்கு போன மாதிரி உங்கள் குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கு. இன்னொரு பூவு சாவுக்கு படிச்ச மாதிரி செத்து மடிச்சு கிடக்கு. காதலிக்கிறது தப்பில்லை, ஆனால் காதலிக்கிறவங்க பெற்றவங்க சம்மதத்தோட நல்லபடியாக கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி நல்லா வாழலாம். ஆனால் திருட்டுத்தனமாக போய் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி பெற்றவங்க சம்மதம் இல்லாமல் பண்ணுற கல்யாணமெல்லாம் இந்த மாதிரி சீரழிஞ்சு சின்னபின்னமாயிரும். இதை பார்த்தாவது இந்த சமுதாயம் விழிக்கணுங்க.